தாண்ட அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். லிவிங் வேர்ல்டு லைவ் கிளாஸு, மோஸ்ட்லி லைவ் கிளாஸ் வைப்போம். பட் எப்போ முடியலையோ அப்போது ரெக்கார்டட் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஃப்ரம் கிளாஸ் 11th லிவிங் வேர்ல்ட்லேருந்து 12th கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லைன் பை லைன் டீச் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் இது தான். எது 2026க்கு இப்போ ஆரம்பித்தா தான் 2026க்கு நம்ம கிளாஸ் போட்டு முடிக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா கவனிச்சுங்க. லிவிங் வேர்ல்டு அதோட ஃபஸ்ட் பார்ட். ஒரே நிமிஷங்க, இந்த வந்துடுங்க. ஒரே நிமிஷம், இந்த என்னோட சிஸ்டம் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். வெல்கம் ஆல். எல்லாருக்குமே தமிழ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, நமக்கு சிஸ்டமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ த லிவிங் வேர்ல்டு, ஓகே, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகேங்க. இப்போ லிவிங் வேர்ல்டுனா என்ன? ஸோ ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு. ஹவு ஒண்டர்ஃபுல்னா என்னங்கன்னா, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்ம உலகத்தை பார்க்கும்போது, லிவிங் வேர்ல்டை பார்க்கும்போது. செடி இருக்குது, மரம் இருக்குது, கொடி இருக்குது, புல் இருக்குது, பூண்டு இருக்குது, எலி இருக்குது, யானை இருக்குது, பூனை இருக்குது, நாய் இருக்குது, நரி இருக்குது, மனுஷன் இருக்கான், குரங்கு இருக்கான். அந்த மாதிரி லிவிங் வேர்ல்டில் நீங்கள் லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃப்ரென்சஸை பார்க்கும்போது எக்கச்சக்கமான டைவர்சிட்டி இருக்குது. ஓகே, த வைடு ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். வைடு ரேஞ்சுனா என்னங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது, வியக்கிற மாதிரி இருக்குது. த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்னால் என்ன? இந்த இடத்துல டவுட் வரும். ஹேபிடேட்ஸ் அப்படிங்கிறது வாழிடம், வளர்ற இடம், வாழிடம், லிவிங் பிளேஸ் தான் நம்ம ஹேபிடேட்ஸ் அப்படிம்போம். இந்த ஹேபிடேட்ஸ்னு சொல்லும் போது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லாம் எங்கே வாழும்? தண்ணியில் வாழும். டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் ஆர்கானிசம்னு என்ன சொல்லுவோம்? நிலத்தில் வாழ்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ் இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், பி இட் கோல்டு மவுண்டன்ஸ், இந்த பனிமலைகள் இருக்கு இல்லையா, அங்கே பார்க்கலாம். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா இலையுதிர் காடுகள் அப்படின்னு அர்த்தம். அந்த செடி மரத்துல இருந்தால் இலை கொட்டி போயிடும். எப்போது? அந்த டியூரிங் அந்த ஆட்டம், வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங் சீசன், ஒரு பர்டிகுலர் சீசனில் இலையெல்லாம் கொட்டி போயிடும். இலையுதிர் காடுகள் சொல்லுவாங்க. ஓஷன்ஸ், கடல்கள், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், ஏரி, டெசர்ட், பாலைவனம், அண்ட் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ். நம்மளை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிறது, மூச்சு பேச்சே வராத அளவுக்கு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி கோல்டு மவுண்டன்லையும் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகள்லையும் இருக்குது. ஓஷன், கடல், பெருங்கடல்கள்லையும் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்னால் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணலாம், மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டர்பாங்க. ஏரிகளில் இருக்குது, பாலைவனங்களில் இருக்குது, ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்குது. த பியூட்டி ஆஃப் கெலோப்பிங் ஹார்ஸ். கெலோப்பிங் ஹார்ஸ்னா பாய்ந்தோடுகிற குதிரை அப்படின்னு அர்த்தம். வேகமாக குதிரை பாஞ்சு ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் கெலோப்பிங் ஹார்ஸ். ஆஃப் த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், பல ஆயிரம் கிலோமீட்டர் பறவைகள் வந்து அந்த முட்டையிட்டு அந்த இனப்பெருக்கம் செய்வதற்காக பறந்து வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேடந்தாங்கல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதான் பல ஆயிரம் மைல்களை அந்த பறவைகள் வந்து கடந்து வரத மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். வேலினா பள்ளத்தாக்கு, ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்கிறது. ஆர் த அட்டாக்கிங் ஷார்க்ஸ். அட்டாக்கிங் ஷார்க்ஸ்னா அடுத்தவங்களை போய் அட்டாக் பண்ணுது பாருங்க, ஷார்க்ஸ். இவோக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அண்ட் எ டீப் சென்ஸ் ஆஃப் ஒண்டர். ஆச்சரியப்படுவோம், எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. த ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கோஆபரேஷன் அமங் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அமங் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி ஆர் ஈவன் த மாலிகுலர் டிராஃபிக் இன்சைட் எ செல் மேக்ஸ் அஸ் டீப்லி ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இன்டீட் இஸ் லைஃப். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்க, பெரிய 4 லைன் வந்திருக்கு. த ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் கோஆபரேஷன் அமங் மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன்னா என்ன? இப்போ ஹியூமன்னா ஹியூமன் மட்டும் எல்லாரையும் சேர்த்து சொன்னால் பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன். நீம் ட்ரீஸாக நிறைய, ஒரு 1000 நீம் ட்ரீஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது, நீம் ட்ரீயோட பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனுக்கு இடையில உள்ள ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் இருக்குது. கான்ஃப்ளிக்ட்ஸ்னா என்ன? நமக்குள்ள சாப்பாடு, தங்குற இடம், இதுக்கெல்லாம் பிரச்சனையும் இருக்கலாம். கோஆப்ரேஷன் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு இருப்போம். அதான் கான்ஃப்ளிக்ட்ஸும் இருக்குது, கோஆப்ரேஷனும் இருக்குது. among the members of population and among populations of a community. கம்யூனிட்டியில் யார் இருப்பா? ஒரு கம்யூனிட்டினா டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன், டாகோட பாப்புலேஷன், யானையோட பாப்புலேஷன், ஒரு பர்டிகுலர் செடியோட பாப்புலேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணும். கம்யூனிட்டிலையும் நமக்கு வந்து அந்த ஈக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் இருக்குது. ஆர் ஈவன் த ஒரு செல்லுக்குள்ள
இன்சைட் ஒன் செல் the molecular traffic என்ன நடக்குது ஒரு செல்லுக்குள்ள பிளான்ட் செல்ல அந்த ரெஸ்பிரேஷன் நடக்குது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது லீஃப்ல, அந்த குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஆர்கனலுக்குள்ள நியூக்ளியஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ லிபிட் சிந்தசிஸ் நடக்குது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மாலிகுலர் டிராஃபிக் இருக்குதாங்க இன்சைட் எ செல் மேக்ஸ் அஸ் டீப்லி ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இன்டீட் இஸ் லைஃப். அப்போ உயிருள்ளதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். திஸ் கொஷின் ஹேஸ் டூ இம்ப்ளிசிட் questions within it. So இந்த லைஃப்னா என்னங்கிறதுக்குள்ளேயே ரெண்டு கொஷின் உள்ளடங்கி இருக்கு. The first is the technical one and 6 answer to what living is as opposed to the non-living. So first வந்து technically நம்ம என்ன சொல்றோம், லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன, உயிர் உள்ளதுன்னா என்ன, உயிர் அற்றதுன்னா என்னங்கிற வித்தியாசம் பார்க்கும்போது நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும், லிவிங் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியும். And the second is philosophical one and 6 answer to what the purpose of life is. நம்ம ஏன் பிறந்தோம், கர்மான்னு சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதெல்லாம் philosophy தத்துவம். ஸோ தட் ஃபிலாசபிக்கலாக வாழ்க்கை நம்ம இந்த லைஃப் எதுக்காக பிறந்திருக்கோம். ஃபிலாசபிக்கலாக வாழணும்னா இண்டஸ்ட்ரிலாம் வரக்கூடாது, எந்த உயிரினத்தையும் நம்ம அடிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறது. ஃபிலாசபிக்கல் அப்படிங்கிறது லைஃபோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறது. As scientists we shall not attempt answering the second question. Philosophically நம்ம போய் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க நாளைக்கு டாக்டர் ஆக போறீங்க, டாக்டர் ஆகிட்டு ஃபிலாசபி பேசிட்டு இருக்க முடியுமா, முடியாது. இறக்க போறவன்ட்ட என்ன பவன் செஞ்சானோ இழுத்துக்கிட்டு கிடக்குறான்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க எங்க சொந்தக்காரங்களாம். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினை விட்டுற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன. வி வில் ட்ரை டு ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இஸ் லிவிங் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இந்த சாப்டர்ல. டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, இந்த நம்ம லிவிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், டைவர்சிட்டினா வேறுபாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம லிவிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, ஓகேயா. சிபிஎஸ்சியில் 12th நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வராது. 2 times 3 times எக்ஸாம் எழுதினா தான் நார்மலைசேஷன் வரும். ஒரு டைம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நார்மலைசேஷன் வராது. ஐ ஃபர்காட் 90%. அதெல்லாம் ஃபர்கெட்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி மறந்து போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் பார்க்கும்போது 100% ஞாபகம் வந்து எழுதிடுவீங்க. இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் see a large variety of living organisms. சும்மா அப்படியே சுற்றி பாருங்கள். இப்போ நான் சுற்றி பார்த்தா 4 சைடு மஞ்சள் கலரில் செவ்வறு இருக்குது, இந்த அக்வாஸ்டிக் சவுண்டு அப்சார்ப் பண்ணுறது இருக்குது, டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, வேறு ஒரு உயிரினமும் தெரியல. சும்மா வெளியே போய் பார்த்தீங்கன்னா செடி இருக்கும், மரம் இருக்கும், நாய் இருக்கும், கோழி இருக்கும், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான், உங்களை சுற்றி பாருங்கள் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன இருக்குது. தாவரங்களும் தான், பிளான்ட்ஸும் தான். பீட் பாட்டட் பிளான்ட், தொட்டி செடியாக இருந்தாலும் சரி, இன்செக்ட் பூச்சிகளாக இருந்தாலும் சரி, ஆமாங்க இங்கே பூச்சி பறந்துக்கிட்டு இருக்குது, பேர்ட்ஸ் பறவைகளாக இருந்தாலும் சரி, காக்கா எல்லாம் வெளியில் பார்ப்பீங்க, குருவி. யுவர் பெட்ஸ், நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி, அந்த மாதிரி பறவைகள் அதெல்லாம் இருந்தாலும் சரி, ஆர் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் பார்க்குறீங்க. எருமை மாடு போய்கிட்டு இருக்குது, குரங்கு போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்குறீங்க. There are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. உங்கள் வெறுங்கண்ணால் சில ஆர்கானிசத்தை பார்க்க முடியாது, ஆனால் அது உங்களை சுற்றி தான் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் அதோட ஸ்போர்ஸ் எல்லாம். If you were to increase the area that you make observation in, the range and variety of organisms that you see would increase. இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணுற ஏரியாவை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன சுற்றி பார்த்தா ஒரு 10-15 விதமான பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே என்கிட்ட இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தோன்னா குரங்கு, கோட்டான் இதெல்லாம் இருக்கும். 100 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா, 1000 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா, 2000 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் கவர் ஆகிடும். அங்கே யானை, கரடி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுற ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, ஆப்வியஸ்லி இஃப் யூ வேர் டு விசிட் டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு அடர்ந்த காட்டை போய் பார்க்குறீங்க, யூ வுட் ப்ராபப்ளி see a much greater number and kind of living organisms in it. ஸோ காட்டுக்குள்ளே போகும்போது எக்கச்சக்கமான ஸ்பீசிஸை நம்ம பார்க்கலாம், நிறைய நம்பரில். ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் யூ see represent a species. இப்போ என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் ஒரு ஸ்பீசிஸ். நீங்கள் ஒவ்வொரு அனிமல், டிஃப்ரெண்ட் அனிமல் பார்க்குறீங்களா, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பீசிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. காக்கா ஒரு ஸ்பீசிஸ். காக்காயிலேயே மணிக்கழுத்து காக்கா, அண்டங்காக்கைன்னு 2 இருக்கும். அண்டங்காக்கை தனி ஸ்பீசிஸ்,
மணிக்கழுத்தோடு இருக்கக்கூடிய காக்கா தனி ஸ்பீசிஸ். இந்த மாதிரி நம்ம வேப்பமரம் ஒரு ஸ்பீசிஸ், முருங்கை மரம் ஒரு ஸ்பீசிஸ், அனிமலில் எரும மாடு ஒரு ஸ்பீசிஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். குரங்கு ஒரு ஸ்பீசிஸ். அந்த மாதிரி த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன். நீட்டில் கேட்கலாம், நோட் பண்ணுவீங்க. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம். 1.7 1.8 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போது 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் எவ்வளவுங்க அந்த ஆர்கானிக் ஸ்பீசிஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டினா லிவிங் ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, வேறுபட்ட லிவிங் ஆர்கானிசம்ஸ் வாழ்து இல்லையா நம்ம உலகத்தில், அதை தான் பயோடைவர்சிட்டி. டைவர்சிட்டினா வித்தியாசமாக இருக்கிறது, வேறுபாடு. பயோனா உயிரினங்களில் வேறுபாடு எவ்வளோ இருக்குது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது, அதை தான் பயோடைவர்சிட்டி அப்படிமோ. ஆர் த நம்பர் and types of organism present on earth. எது நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் நம்ம சொல்றது. பயோடைவர்சிட்டி தான் நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பிரசன்ட் ஆன் எர்த் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படிமோ. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு, எத்தனை ஆர்கானிசம்ஸ் இருக்கு எர்த்தில் உலகத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயோடைவர்சிட்டி. We should remember here that as we explore new areas, புதுசாக ஏரியாஸ்க்கு போக ஈவன் ஓல்டு ஒன்ஸ்னா அந்த ஏரியா முன்னாடியே எக்ஸிஸ்டாக இருக்கு, அண்ட் நம்ம புது ஏரியாவுக்கு போறீங்க, இல்லை பழைய ஏரியாவுக்கு இன்னும் நீங்கள் திருப்பி போயிருங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த மாதிரி நியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி பீயிங் ஐடென்டிஃபைடு. ஸோ அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு எவ்வளவோ சயின்டிஸ்ட் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு நியூ ஸ்பீசிஸை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தாலும் சரி, புது ஏரியாவுக்கு போனாலும் சரி, புது ஸ்பீசிஸ் ஒவ்வொரு முறை நம்ம போகும்போதும் நம்ம கண்ணுக்கு தென்படுது. ஒவ்வொரு வருஷமும் இத்தனை நியூ ஸ்பீசிஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஆசை வந்துடும், நானும் ஒரு ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கிறேன் சார், ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சா நானும் பெரிய ஆளாயிரலாம்ல அப்படின்னு. அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ண அவங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்கும். As stated earlier, there are millions, பல லட்சம், 1 மில்லியன்னா 10 லட்சம் பார்த்துங்க, millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. இப்போ நம்ம ஊரில் இருக்குது வெண்டைக்காய், அவரைக்காய், துவரை, அப்புறம் கத்திரிக்காய், மிளகாய், நம்ம லோக்கல் நேம் இதெல்லாம். These local names would vary from place to place. நம்ம ஊரில் மிளகான்னு சொல்கிறோம், சிவப்பு மிளகான்னு. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில் தெரில, பட் இங்கிலீஷில் சில்லி, ரெட் சில்லி அப்படிம்பாங்க. ஹிந்தியில் வேற, தெலுங்குல வேற, கன்னடாவில் வேற, மலையாளத்தில் வேற பேர் மாறும். கத்திரிக்காய் ஹிந்தியில் வேற, இந்த வெண்டைக்காய் ஹிந்தியில் ஓக்ரா, இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர், இப்படிலாம் பேர் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும். ஈவன் வித் இன் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே கர்நாடகாவில் இருக்க பேர் தமிழ்நாட்டில் இருக்காது, குஜராத்தில் இருக்காது, பீகாரில் இருக்காது, வேற பேர் தான் இருக்கும். தக்காளிக்கே ஒரே தக்காளி தான், பட் வேற ஊரில் வேற பேரில் இருக்கும். Probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer the organisms we are talking about. நம்ம எந்த ஆர்கானிசத்தை பற்றி பேசுகிறோம், இப்போ குரங்குக்கு நம்ம ஊரில் குரங்கு, இங்கிலீஷில் மங்கி, ஹிந்தியில் வேற, தெலுங்குல வேற, கன்னடாவில் வேற. அப்போ நம்ம எந்த ஆர்கானிசத்தை பற்றி பேசுகிறோன்னு ஃபோட்டோ வச்சு அந்த மாதிரி தான் பேசி ஆகணும். அவங்க லோக்கல் நேமில் பேசினா கன்ஃபியூஷன் ஆயிரும். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஆர்கானிசத்தை தான் சொல்கிறோன்னு சொல்லாத வரைக்கும் வேற பேரில் சொன்னால் கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகே, ஹென்ஸ் தெர் இஸ் எ நீட் டு ஸ்டாண்டர்டைஸ் த நேமிங் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ இங்கே என்ன இக்கு வைக்கிறான், லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக அந்த நேம் வந்து அவங்களுக்கு காமனான ஒரு நேம் வைக்கணும். அதை ஸ்டாண்டர்டைஸ் such that a particular organism is known by the same name all over the world. ஒரு particular organismத்துக்கு உலகம் ஃபுல்லாக ஒரே பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நேம் கொடுக்கணும். This process is called nomenclature. Nomenclatureனா நேமிங், பேர் வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்கானிசத்தை டிஸ்கிரைப் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குரங்கு இருக்குன்னா 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, நீளமாக வால் இருக்குது, ஊன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குது. அது வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, ஆம்னிவோர்ஸா, ஹியூமன் பீங்கா, 2 கை 2 கால், வால் இல்லை, அந்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இல்லைன்னா குரங்குக்கும் மனுஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். ஸோ கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ தாவரங்கள்லாம் அது தண்ணியில் வாழுமா, நிலத்தில் வாழுமா, செடியாக இருக்குமா, மரமாக இருக்குமா, ஆலமரம் மரமாக இருக்கும்,
அதே செம்பருத்தி புதர் செடியாக இருக்கும், நெல் குட்டி செடியாக இருக்கும், புல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அது எப்படி வளரும், எங்கே வளரும், அதோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், சீடு எப்படி இருக்கும், லீவ்ஸ் எப்படி இருக்கும், அனிமல்ஸ்னால் அதுக்கு வெர்டிபிரேட்டா இன்வெர்டிபிரேட்டா, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட நேமு கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். கரெக்டாக ஒரு ஆர்கானிசத்தோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுத்தா தான் அது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். In order to facilitate the study, number of scientists have established procedure to assign a scientific name to each known organism. ஒவ்வொரு தெரிந்த உயிரினத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நேம்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நிறைய சயின்டிஸ்ட்டும் அந்த நேம் இப்படி வச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அக்செப்டபிள் டு பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அந்த மாதிரி சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக நாமென்க்ளேச்சர் நேம் இங்கே வைக்கிறத டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறத உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பயாலஜிஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் பிளான்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா. சில வரைமுறைகளை ஃபாலோ பண்ணி சில கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணி தான் பிளான்ட்ஸ்க்கு நேம் வைக்கிறாங்க. விச் ஆர் ப்ரொவைடட் இன் இது வந்து நீட் கொஷின் நோட் பண்ணுங்க, ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஸோ பிளான்ட்ஸுக்கு உங்களுக்கு பொட்டானிக்கல்னு வரும். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ICBN. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆஃப் அப்படி வந்தாலும் தப்பு தான். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ஃபுல் ஃபார்ம் கொஷின்ல கேட்பாங்க. ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். யூ மே ஆஸ்க் ஹவ் ஆர் அனிமல்ஸ் நேம்டு. அப்போ பிளான்ட்ஸுக்கு பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சருக்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் இருக்கு. அப்போ அனிமலுக்கு அனிமல் டாக்ஸானமிஸ்ட். டாக்ஸானமிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, வகைப்படுத்துறது. பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸை வகைப்படுத்தி குரூப் பண்ணி வைக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, நேம் பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். அது பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கு பேர் டாக்ஸானமிஸ்ட். அனிமல் டாக்ஸானமிஸ்ட் have evolved international code of, இங்கே ஆஃப் வந்திருக்கு பாருங்க, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் ICZN. ஸோ தாவரங்களுக்கு பிளான்ட்ஸுக்கு ICBN, அனிமல்ஸுக்கு ICZN. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கணும். The scientific names ensure that each organism has only one name. ஸோ scientific name எதுக்கு வைக்கிறோம்? ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு நேம் தான். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நெல் இருக்கு, நெல் வந்து லோக்கல் நேம், ரைஸ் அப்படி இப்படிம்பாங்க. பட் சயின்டிஃபிக் நேம் ஒன்று தான், ஒரைசா சட்டைவா. உலகத்தில் எங்கே போனாலும் ஒரைசா சட்டைவானா பயாலஜிஸ்டுக்கு தெரியும் நீங்கள் நெல் செடியை சொல்றீங்க அப்படின்னு. ஓகே. Description of any organism should enable the people in any part of the world. So description of any organism, அதாவது ஒரு ஆர்கானிசத்தை நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க, இலை, வேறு, தண்டு, பூவு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றது டிஸ்கிரிப்ஷன். அனிமல்னா கை கால், வெர்டிபிரேட்ஸா இன்வெர்டிபிரேட்ஸான்னு சொல்றது டிஸ்கிரிப்ஷன். டு அரைவ் அட் சேம் நேம். ஸோ நீங்க ஒரு ஆர்கானிசத்தோட டிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்கன்னா உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் ஒரே நேமை தான் சொல்லணும். ஓகேங்களா, ஒரைசா சட்டைவா அப்படின்னு அந்த மாதிரி நெல்லுனா. They also ensure that such a name has not been used for any other known organism. இப்போ ஒரைசா சட்டைவா நெல்லுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேங்கோவுக்கு அந்த நேமை கொடுக்கக்கூடாது, வேற எந்த பிளான்ட்ஸுக்கும் அந்த நேமை கொடுக்கக்கூடாது. அப்போ மேங்கோவுக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா, இந்தியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆனிச்சு, அதனால மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஒரைசா சட்டைவா, சட்டைவானா என்ன சார்? சாப்பிட்றதெல்லாம் சட்டைவா, சாப்பிட்ற பொருள்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு கொடுத்த நேம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு வரக்கூடாது. பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ். அதுதான் நாமென்க்ளேச்சர்னு சொன்னோம். டு நோன் ஆர்கானிசம், நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசத்துக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஈச் நேம் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். சயின்டிஃபிக் நேமில் 2 காம்பனன்ட் இருக்கும், த ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட். இது ரொம்ப முக்கியம். 2 நேம் ஒரு சயின்டிஃபிக் நேமுக்கு. ஒரைசா அப்படிங்கிறது ஜெனட்டிக் நேம், சட்டைவா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸ்பெசிஃபிக் எபித்தட்னாலும் ஸ்பீசிஸ் நேம்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக் நேம், செகண்ட் நேம் ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஓகே, this system of providing a name with 2 components, ஒன்று ஜெனரிக் நேம், ரெண்டாவது ஸ்பெசிஃபிக் எபித்தட், 2 காம்பனன்ட் நேமுக்கு வைக்கிறீங்க இல்லையா, இஸ் கால்டு பைனா 2, நாமியல்னா நேமு, பைனாமியல், நாமென்க்ளேச்சர்னா நேமிங். நேமிங் ஆர்கானிசம் வித் 2 நேம்ஸ். எல்லாம் அர்த்தம் அதுலயே இருக்கு பாருங்க. பைனா 2, நாமியல்னா நேம்ஸ், 2 நேம்ஸ்.
நேமிங் வைக்கிறதுக்கு, ஒரு ஆர்கானிசத்துக்கு நேமிங் வைக்கிறதுக்கு ரெண்டு நேமை பயன்படுத்தினீங்கன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக் நேம், செகண்ட் நேம் ஸ்பெசிஃபிக் எபிதெட். ஸ்பெசிஃபிக் எபிதெட்க்கு இன்னொரு பேர் ஸ்பீசிஸ் நேம். ஓகே, திஸ் நேமிங் சிஸ்டம் given by Carolus Linnaeus. NEET question, examination point of view, TNPSC, TRP, whatever it may be, competitive exam க்கு ரொம்ப முக்கியம். Binomial nomenclature, ஒரு ஆர்கானிசத்துக்கு ரெண்டு நேமிங் சிஸ்டத்தை கொடுத்தது யாருன்னா Carolus Linnaeus அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இஸ் பீயிங் practiced by biologists all over the world. So Carolus Linnaeus தான் binomial nomenclature சிஸ்டத்தை கொடுத்தாரு. அது all over the world biologists யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. This naming system using a two-word format was found convenient. ஏன் அப்படின்னா ரெண்டு வேர்டு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வேர்டோ செகண்ட் வேர்டு ஏதாவது ஒரு வேர்டாவது ரெண்டு ஆர்கானிசத்துக்கு ஒரே நேம் வரதை தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சரி, let us take the example of mango. ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சருக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மேங்கோ பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் ப்ரொவைடிங் சயின்டிஃபிக் நேம்ஸ் பெட்டர். ஸோ நம்ம சயின்டிஃபிக் நேம்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேங்கோவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்க்க போகிறோம். ஏன் மேங்கோவை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க? மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமா மாம்பழம்? ஆமாம். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ இஸ் ரிட்டன் அஸ் Mangifera indica. ஸோ Mangiferaங்கிறது ஜெனரிக் நேம், இண்டிகாங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிதெட் ஆர் ஸ்பீசிஸ் நேம். Let us see how it is binomial name. இது எப்படி binomial name? In this name, Mangifera represents genus, while indica is a particular species. ஒரு ஸ்பீசிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஆர் அந்த இண்டிகாங்கிறது ஸ்பீசிஸ் நேம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஸ்பெசிஃபிக் எபிதெட். அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ஸோ உலகத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற நேமிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக் நேம், செகண்ட் நேம் ஸ்பெசிஃபிக் எபிதெட். எக்ஸாம்பிள் Mangifera indica, மேங்கோவோட நேம் பார்த்தோம். பயாலஜிக்கல் அதர் ரூல்ஸ்லாம் பார்த்தலாம். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். ஏன் லாட்டின் அப்படின்னா லத்தீன் மொழியில வந்து இனிமே நியூ வேர்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு ஸ்கோப் கிடையாது. அது ஒரு டெட் லாங்குவேஜ், இறந்து போன ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழியில சேஞ்ச் வரப்போறது இல்லை. ஆனா இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி இயர் நியூ வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரியில ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கட்டுமரம் அப்படின்னு நம்ம தமிழில் கட்டுமரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மீனவர்கள்லாம். அது இங்கிலீஷில் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு கட்டுமரான் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்டை அப்படியே எடுத்துக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி பந்தல், பந்தால் அப்படின்னு எடுத்துக்கிறான். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ், அந்த நேம் அதர் லாங்குவேஜில் இருக்கிறத அடாப்ட் பண்ணும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய புது வேர்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. அதனால தான் லாட்டினை சூஸ் பண்ணாங்க. டெட் லாங்குவேஜ், இனிமேல் அதில் சேஞ்சஸ் வராது அப்படின்னு. அண்ட் எழுதும் பொழுது அல்லது டைப் பண்ணும்போது, ரிட்டன் பண்ணும்போது இட்டாலிக்ஸ் சாய்வாக நீங்கள் இட்டாலிக்ஸில் எழுதணும். தே ஆர் லாட்டினைஸ்ட் ஆர் லாட்டினைஸ்னா இப்போ இண்டிகா இந்தியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆனிச்சு. Mangifera indica இந்தியாவோடது. Mangifera இந்தியான்னு வைக்க முடியாது. அதை லாட்டினைஸ்ட் ஆக்கும்போது இண்டிகா இந்தியா தான் லாட்டினைஸ் ஆக்கிடுறீங்க. அந்த இந்தியாங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே லாட்டினைஸ்டாக மாற்றும் போது, லத்தீனுக்கு மாற்றும் போது இண்டிகா, அதான் லாட்டினைஸ்ட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஆரிஜின். எந்த ஊர்லேருந்து அந்த ஆரிஜின் ஆஃப் த பிளான்ட் எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் லாட்டின் லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்தணும் நேமை. அப்போ தான் உலகம் ஃபுல்லாக சேம் லாங்குவேஜ், சேம் வார்த்தையை பயன்படுத்தும். ஒரைசா, சட்டைவா, லாட்டின் நேம் உலகம் ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் பேசுகிறவங்க இங்கிலீஷில் வைக்கணும்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தமிழில் தான் வைக்கணும்பாங்க, ஹிந்திக்காரங்க ஹிந்தியில் வைக்கணும்பாங்க. மொழி பிரச்சனை வந்துடும். அதனால தான் அவங்க ரூல்ஸில் லாட்டின் லாங்குவேஜை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் த பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ், while the second components denote specific epithet. So Mangifera indica இதில் ஃபர்ஸ்ட் ஜெனரிக் நேமு, செகண்டு ஸ்பீசிஸ் நேம். இங்கே பாருங்க, நான் எழுதும் போது என்ன பண்ணிருக்கேன், ஜெனிரா நேமோட ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸ்பெசிஃபிக் எபிதெட் ஆர் ஸ்பீசிஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது, ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் த வேர்ட்ஸ் இன் பயாலஜிக்கல் நேம் வென் ஹேண்ட் ரிட்டன் ஆர் செப்பரேட்டிவ்லி அண்டர்லைன். தனியாக கையில் எழுதும் போது அண்டர்லைன் பண்ணிடணும். Mangifera அண்டர்லைன் பண்ணணும், இண்டிகா அண்டர்லைன் பண்ணணும். ஆர் பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில் பிரிண்ட் பண்ணணும் டு இண்டிகேட் தேர் லாட்டின் ஆரிஜின். எதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எல்லா வார்த்தைகளும், நீங்கள் இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கே பாருங்க, எல்லா வார்த்தைகளும் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இந்த பைனாமியல் நேம் எங்கே இருக்குங்க பாருங்க,
மேஞ்சிஃபராங்கிறது இண்டிகாங்கிறது எப்படி இருக்குதுங்க, உங்களுக்கு லாட்டினைஸ்டாக இருக்குது, அப்படி சாய்வாக இருக்குது, சாரி இட்டாலிக்ஸில் டைப் பண்ணியிருக்காங்க. ஏன், இது வந்து இங்கிலீஷ் கிடையாது, இதோட ஆரிஜின் வந்து லாட்டின் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இதை மட்டும் இட்டாலிக்ஸ்டாக எழுதியிருக்காங்க இட்டாலிக்ஸில். கையில் எழுதும் போது நான் அண்டர்லைன் பண்ணணும். ஏன் அண்டர்லைன் பண்ணணும், அது லாட்டின் லாங்குவேஜ்ப்பா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ண, அது அங்கே கொடுத்துருக்காங்க 3வது பாயிண்ட்ல. ஓகே, next, the first word denoting the genus name starts with capital letter, Mangifera. So genus name starts with capital letter and specific epithet starts with small letter, Indica. Small letter la start ஆகுது. ஓகேங்களா, சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். It can be illustrated with the example of Mangifera indica, capital letter, specific epithet small letterல ஆரம்பிச்சிருக்கு. Name of the author appear after the specific epithet. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆத்தர்னா யாரு, புக் எழுதுறவர் தான் ஆத்தரா? நான் ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிச்சேன், இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கீங்கப்பா, ஒரு புது பிளான்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, இது வரைக்கும் இந்த பிளான்ட் கண்டுபிடிக்கல, நான் தான் அந்த பிளான்ட்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இப்போ உங்க பேர் வந்து குமார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டுபிடிச்ச பிளான்ட்டோட ஜீனஸ் நேம், ஸ்பீசஸ் நேம், பின்னாடி உங்களோட அப்ரிவியேட்டட் நேம், சுருக்கப்பட்ட நேம் வந்து கடைசியா ஸ்பெசிபிக் எபித்தட்க்கு அடுத்து எழுதிடுவாங்க. குமார்னா கும்மு அப்படின்னு பேர் எழுதிடுவாங்க. செந்தில்நாதன்னா சென் அப்படின்னு எழுதிடுவாங்க ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிச்சா. அப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சி டிஸ்கிரைப் பண்ணி நேம் வச்ச அவர் தான் ஆத்தர். அந்த பிளான்ட்டுக்கு அவரோட பேர் வந்து ஸ்பெசிபிக் எபித்தட்டுக்கு பின்னாடி எழுதுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்பெசிபிக் எபித்தட் த பயாலஜிக்கல் நேமுக்கு கிடைச்சல. அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் அன் அப்ரிவியேட்டட் ஃபார்ம், சுருக்கமா எழுதுவாங்க. அப்ப மேஞ்சிஃபரா இண்டிகா, மேங்கோவோட ஆத்தர் யார் பாருங்க, மேஞ்சிஃபரா இண்டிகா லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ் தான் மேஞ்சிஃபரா இண்டிகாவை ஃபர்ஸ்ட் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி சொன்னாரு. அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் பேரு லின்னேயஸ் சுருக்கி லின். ஸோ அப்ரிவியேட்டட் ஆத்தர் நேம் ஸ்பெசிபிக் எபித்தட்டுக்கு கடைசியில் பின்னாடி வரும், பயாலஜிக்கல் நேமோட எண்டில் வரும். இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் ஸ்பீசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் பை லின்னேயஸ். டிஸ்கிரைப் பண்றது என்ன, ரூட் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, லீஃப் எப்படி இருக்குது, ஃப்ளவர் எப்படி இருக்குது, ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு சொல்றது. ஓகே, since it is nearly impossible to study all the living organisms, எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் நம்மளால படிக்க முடியுமா, முடியாது. It is necessary to devise some means to make this possible. ஸோ உலகத்தில் சொல்றாங்க 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம், 1.7 மில்லியன்லேருந்து 1.8 மில்லியன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோன்னு. அவ்வளோத்தையும் ஒரு மனுஷனால படிக்க முடியுமா, முடியாது. ஆனா எல்லாத்தையும் படிக்கணும், என்ன பண்றது, அதுக்கு தான் நம்ம அதுக்கு பாசிபிள் வே பார்க்குறோம். திஸ் இஸ் பாசிபிள். எப்படி பாசிபிள்னா, திஸ் ப்ராசஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன். அது என்ன சார் கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துறது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸையும் 2 குரூப்பாக வகைப்படுத்திடலாம். ஒன்று மோனோகாட்டிலிடன், இன்னொன்று டைகாட்டிலிடன். அதாவது ஏஞ்சியோஸ்பம் மட்டும், ஜிம்னோஸ்பம் வராது மோனோகாட் டைகாட்ல. ஆக்சுவலி உலகத்தில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் சொல்லணும்னா ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆல்கே எல்லாம் படிச்சுட்டேன், பிரையோஃபைட்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், இதான் கிளாசிஃபிகேஷன். அத்தனை பிளான்ஸையும் படிச்சுட்டேன், பேர் சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி. ஸோ ஒரே மாதிரி குணமுள்ள, ஒரே மாதிரி பண்புகளோடு இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் ஒன்றா படிச்சுக்கிறது, அதுதான் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் வரும். கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped. குரூப்னா என்ன, குரூப்பா வகைப்படுத்துறீங்க. grouped into convenient categories. நமக்கு புரியுற மாதிரி மோனோகாட்லிடன் சிங்கிள் லீஃபோட இருக்கு, சிங்கிள் சீட் லீஃபோட இருக்குது. ஒரே ஒரு காட்லிடனோட இருந்தா மோனோகாட் வகைப்படுத்தியாச்சு. 2 காட்லிடன் இருந்தா டைகாட். இதுதான் நம்மளோட கன்வீனியன்ட் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணிடும் பேஸ்ட் ஆன் சம் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். போட்டு ஆராய்ச்சி பண்ணி மாலிகுலர் லெவல்ல போட்டு எடுத்து அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஈஸியா டேப் ரூட் இருக்குதா, ஆணிவேர் இருக்குதா, டைகாட், சல்லிவேர் இருக்குதா, மோனோகாட், ஈஸியா வகைப்படுத்தியாச்சா, அதுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தாவரங்கள், விலங்குகள்ல டாக்ஸ் எப்படி இருக்கும், கேட் எப்படி இருக்கும், பூனை, இன்செக்ட் பூச்சிகள் எப்படி இருக்கும்னு தெரியும், விங்ஸோட இருக்கும் பூச்சிகள்லாம். The moment we use any of these terms, we associate certain characters with the organism in that group. எக்ஸாம்பிளுக்கு நாய் கொலைக்கும், லொல்லுன்னு கொலைக்கும், வாழாட்டிக்கிட்டு கடிக்க வரும். கேட்டு திருட்டு பூனை, எங்கள் வீட்டில் வந்து பாலை திருடி குடிச்சிட்டு போயிடுது, அப்படியே வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, திருட்டு முழிக்கும். இன்செக்ட் பூச்சி, டார்ச்சர்,
மழை பெஞ்சா அடுத்த நாள் வந்துடுது. ஸோ இப்படி சில கேரக்டரோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். வாட் இமேஜ் டு யூ சி வென் யூ திங்க் ஆஃப் எ டாக்? நாயை பற்றினா கூரா மூஞ்சி வச்சுக்கிட்டு அழுன்னு பல்ல நீட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அப்வியஸ்லி ஈச் ஒன் ஆஃப் அஸ் வில் சி டாக்ஸ் அண்ட் நாட் கேட்ஸ். நான் நாயின்னு சொன்னால் நாயை தான் நம்ம மனசு யோசிக்கும், பூனையை யோசிக்காது. ஸோ அந்த இமேஜில் நமக்கு வந்துடுது இல்லையா, இமேஜினில். நவ் இஃப் வி வேர் டு திங்க் ஆஃப் Alsatians, we know what we are talking about. So Alsatians, நீங்கள் Alsatians பற்றி திங்க் பண்ணணும்னா அது உங்களுக்கு தெரியும். Similarly, suppose we were to say mammals, பாலூட்டிகள், you would of course think of animals with external ears and body hair. Mammals-நாலே வெளியில காதுகள் இருக்கும், வெளி காது இப்படி காது நீட்டிக்கிட்டு இருக்கும், பாடியில் ஹேர் இருந்தால் அதை பாலூட்டிகள் மேமல்ஸ்னு சொல்லுவோம். லைக்வைஸ் இன் பிளான்ஸ், இஃப் வி ட்ரை டு டாக் அபவுட் வீட், கோதுமை செடியை சொன்னால் கோதுமை தான். த பிக்சர் இன் ஈச் ஆஃப் அவர் மைண்ட் வில் ஆஃப் wheat plants, will be of wheat plants, not of rice or any other plant. ஸோ கோதுமைன்னு சொன்னால் கோதுமை ஏதோ மனசில் நினச்சி பார்ப்போம், ரைஸோ அல்லது மேங்கோவோ வரப்போகிறது இல்லை. ஹென்ஸ் ஆல் தீஸ் dogs, cats, mammals, wheat, rice, எங்க இருக்கு rice, plants, animals, etc. are convenient category. இப்போ convenient categoryனா என்னங்கிறத இவ்வளோ கதை சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரி, எல்லா நாயையும் ஒரே மாதிரி, பூனை இதெல்லாம் பிளான்ஸ் அது மாதிரி, ரைஸ் வீட் இதெல்லாம். த சயின்டிஃபிக் நேம் டேர்ம்ஸ் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. இந்த கன்வீனியன்ட் கேட்டகரிங்கிறீங்களே, கேட்டகரியை நம்ம சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறோம், டாக்ஸா. டாக்ஸானா குரூப் அப்படின்னு அர்த்தம். Here you must recognize that taxa can indicate categories at very different levels. வேற லெவலில் taxa இருக்கலாம். ஸ்பீசிஸ் ஒரு taxa, genus ஒரு taxa, family ஒரு taxa, அது படிப்போம் டீட்டெயிலாக. Plants also form a taxa. Plants தாவரங்கள்லாம் ஒரு குரூப், ஒரு கேட்டகரி. Wheat is also a taxa. ஏன்னா வீட்டில் வந்து வீட்னா கோதுமை வந்து எவ்வளோ இருக்கு. ஸோ கோதுமை எல்லாம் ஒரு taxa, எல்லா பிளான்ஸும் ஒரு taxa. என்ன சார் இது குழப்பமாக இருக்குது, கோதுமை ஒரு டாக்ஸானா நெல் ஒரு டாக்ஸா, கம்பு ஒரு டாக்ஸா, சோளம் ஒரு டாக்ஸா. இப்போ இது எல்லாமே பிளான்ஸே ஒரு டாக்ஸா. ஆமாம், அது ஒரு பெரிய குரூப், இது ஒரு குட்டி குரூப், அவ்வளோதான். கோதுமைனா ஒரு குட்டி குரூப், கோதுமை நெல் சோளம் எல்லா தாவரங்களும் சேர்ந்து பிளான்ஸ்னா அது பெரிய குரூப். ஸோ பெரிய கேட்டகரி குட்டி கேட்டகரி, பெரிய டாக்ஸா குட்டி டாக்ஸான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. Similarly, animals, mammals, dogs are all taxa. இது ஒரு taxa, இது ஒரு taxa, இது ஒரு taxa. Animalsலயே mammals பிரியுது, பாலூட்டிகள். Mammalsலயே dog பிரியுது. இது குட்டி taxa, இதை விட பெரிய taxa mammals, mammals விட உலகத்திலேயே மிகப்பெரிய taxa animals. Okay. But you know that a dog is a mammal and mammals are animals. நாய் mammalல தான் வருது, பட் நாயை ஒரு dog taxaங்கிறீங்க. எல்லா மேமல்ஸுமே பாலூட்டிகள் எல்லாத்தையுமே நீங்கள் டாக்ஸ் ஆகுறீங்க. மேமல்ஸ் அனிமல்ஸ்குள்ளே வருது, அனிமல்ஸில் இன்செக்ட் வரலாம், வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வரலாம், அது எல்லாமே வந்து ஒரு டாக்ஸ் ஆகுறீங்க. தேர்ஃபோர் அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் ரெப்ரசன்ட் டாக்ஸ் ஆட் டிஃப்ரெண்ட் லெவல். குட்டி லெவல் டாக்ஸ், அதை விட பெரிய லெவல் மேமல். அனிமல் அதாவது அனிமல்ஸ்ங்கிறது கிங்டம், அந்த டாக்ஸாக்கு பேர் கிங்டம். அடுத்து கிளாஸு, அந்த மாதிரி ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ்னு பிரிப்போம். ஓகே, டாகுங்கிறது ஸ்பீசிஸ் லெவலில் வரக்கூடிய டாக்ஸா. ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. ஸோ டாக்லாம் ஒரு டாக்ஸா, டாக் மாதிரி கேரக்டர் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு டாக்ஸா, அந்த மாதிரி. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் டாக்ஸானமி. இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு குரூப் பண்ணிக்கிட்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டே போனோம்னா அதை டாக்ஸானமி அப்படிங்கிற ஸ்டடி ஆஃப் classification, study of plants, study of things and the arrangement of identification, description, classification, இதெல்லாம் படிக்கிறது taxonomy. External and internal structure along with the structure of cell, developmental process. So external character na morphology, internal character na anatomy. ஒரு செல்லை பற்றி படித்தா cytology, development process na the physiology, and ecological information na environmental biology or of organisms are essential and form the basis of modern taxonomic study. So இப்போ நீங்கள் கிளாசிஃபிகேஷன் ஒரு ஆர்கானிசத்தை பண்ணணும்னா மார்ஃபாலஜி தெரியணும், அனாட்டமி தெரியணும், செல்லோட சைட்டாலஜி, செல் ஸ்ட்ரக்சர் தெரியணும்,
physiology தெரியணும், ecology of the organism, இது எல்லாம் தெரியணும். அப்பதான் நீங்க அதை வகைப்படுத்த முடியும் கரெக்டா. Hence கேரக்டரைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தாவரம் இருக்கு, அது என்னென்ன கேரக்டர், ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் எப்படி இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் ஆர் த ப்ராசஸ் தட் ஆர் பேசிக் ஆஃப் டாக்ஸானமி கொஷின். கேரக்டரைசேஷன், ரூட், ஸ்டெம், லீஃப் எப்படி இருக்குது, செடியா மரமா கொடியா, அது மாதிரி. அனிமல்னா மேமல்ஸா, ஓவி பேரஸா, விவி பேரஸா, அந்த மாதிரி. ஐடென்டிஃபிகேஷன், ஹவு யூ வில் ஐடென்டிஃபை, எப்படி ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான கேரக்டர்ஸ் என்ன. கிளாசிஃபிகேஷன், குரூப்பிசம், எதில் போய் அதை குரூப் பண்ணி, மோனோகாட்டா, டைகாட்டா, இதில் குரூப் பண்ணுவீங்க. நாமென்க்ளேச்சர், நேமிங், இது எல்லாமே டாக்ஸானமியில் வருது. டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. டாக்ஸானமி ஒன்றும் இப்போ புதுசாக வந்தது கிடையாது. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. மனிதர்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தி. அதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அனிமல்ஸ் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே. குதிரை வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மாடு பால் கொடுத்துச்சு, அப்புறம் விவசாயத்துக்கு பயன்பட்டுச்சு, நாய் பாதுகாப்புக்கு பயன்பட்டுச்சு, நிறைய தாவரங்கள் நம்ம உணவுக்காக பயன்படுத்தணும், மருந்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆர்கானிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மனிதனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. சயின்டிஸ்ட்னா எதில் ரிசர்ச் பண்ணுவாங்க? நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஆர்கானிசத்தில் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. In early days, human being needed to find sources for their basic needs. Basic needsனா என்ன? உணவு, உடை, உறையுள். ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர். ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர்னா தங்குற இடம். Hence, the earliest classification were based on the uses of various organisms. First மனுஷன் எப்படி ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணானா, உணவு பொருட்கள், இதுலேருந்து உடை தயாரிக்கலாம், கிளாத்து, ஃபைபர்ஸ், இந்த காட்டன், இது தங்கறதுக்கு வீடு, மரத்தெல்லாம் வெட்டி நம்ம வீடு கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் நம்மளுக்கு யூஸ் பண்ணி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டிஸ், பட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் அமங் தெம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை படிக்கிறதோட நம்ம நிறுத்திக்கல. ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? புல் இருக்குது, மான் இருக்குது, டீர். மான் போய் புல்லை திங்கும். ஸோ மீன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் பெரிய மீன் இருக்குது, பெரிய மீன் குட்டி மீனை பிடிச்சி திங்கும், குட்டி மீன் செடி, குட்டி செடியெல்லாம் திங்கும், அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிளாங்க்டான்னு சொல்லுவோம், அதை திங்கும். ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்தை எப்படி சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் படித்தான். திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். இதை நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ்ங்கிறோம். The word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organism. So Latin word தான் சிஸ்டமாங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டமா, சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஆர்கானிசத்தை குரூப் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், வகைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். லின்னேயஸ் யூஸ்ட் சிஸ்டமா நேச்சுரே, அது ஒரு புக்கு பேராக வச்சார். சிஸ்டமா நேச்சுரே ஆஸ் த டைட்டில் ஆஃப் ஹிஸ் பப்ளிகேஷன். பப்ளிகேஷன்னா இங்கே பிரிண்டிங் அடிக்கிற பப்ளிகேஷன் அர்த்தம்ல, அவர் ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணாரு. அந்த புக்குக்கு பேர் சிஸ்டமா நேச்சுரேன்னு பேர் வச்சாரு. த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் என்லார்ஜ், அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது, டு இன்க்ளூட் ஐடென்டிஃபிகேஷன், கண்டுபிடிக்கிறது, நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த மூணு மட்டும் கிடையாது, கண்டுபிடிக்கிறது, நேம் வைக்கிறது, வகைப்படுத்துறது. ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் மட்டும் கிடையாது. சிஸ்டமேட்டிக்ஸ் டேக்ஸ் இன்டு அக்கவுண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், டைகாட்லேருந்து மோனோகாட் வந்துச்சா, மோனோகாட்லேருந்து டைகாட் வந்துச்சா, இதுதான் எவல்யூஷன். எவல்யூஷனில் எந்த ஆர்கானிசம்லேருந்து எந்த ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஸ்டமேட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். உயிரினங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கை எழுதுனது லின்னேயஸ். சிஸ்டமா அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் சிஸ்டமேட்டிக்ஸ்ங்கிற வேர்டை டிரைவ் பண்ணாங்க. சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், ஓகேங்களா? அதுதான் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சயின்டிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆர் வித் ரீசனோட. இங்கே பாருங்கள், இங்கே அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு லைவ் கிளாஸில்
நான் நடத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். டேக் கேர். பை. See you all. நல்லா படிங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.